அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த அரிசி பரிகாரத்தை நீங்க செய்யும் போது 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்க கையில தாராளமா பணம் புரளும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 11:34 மேல நமக்கு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி, அதாவது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 4 திசைகள்ல இருந்தும் பணம் நம்மளை தேடி வர்றதுக்கு, அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கு கைப்பிடி அளவுக்கு அரிசிய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நீங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசியை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசி சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்தது. திங்கட்கிழமை நாள்ல அரிசியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை நிச்சயமா நமக்கு கொடுக்கும். அதுலயும் இந்த அரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாள்லயும் இந்த அரிசியை வச்சு நாம பரிகாரம் செஞ்சோம்னா உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு திங்கட்கிழமையும் நமக்கு இருக்கு, ஏகாதசி திதியும் இருக்கு. இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல அரிசியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பணவரவை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரிசி மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு சந்திரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள செய்யறது நல்லது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ நீங்க கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்து ஒரு தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க. அரிசிக்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. உங்க கையில எவ்வளவு அரிசி வருதோ அத ஒரு தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க. நீங்க சில்வர் தட்டை கூட எடுத்துக்கலாம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்படி அரிசிய பரப்பி வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள், மகாலட்சுமி தாயார், சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே எதிர்மறையான பிரார்த்தனைகளை வைக்க வேண்டாம். அதாவது கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையா பிரார்த்தனை செய்யாம பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிச்சுட்டாலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மேலும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது இது இன்னமுமே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பாசிட்டிவா பணவரவு அதிகரிக்கணும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தட்டுல பருப்பை வச்சிருக்கக்கூடிய அரிசியில வலது கை ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க.
இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 திசைகள்ல இருந்தும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை ஆற்றல் பக்கத்துல கூட வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவையும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி அரிசியில ஸ்வஸ்திக் சின்னத்தை 11 முறை 11 டைம்ஸ் நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஏன் 11 முறை வரையணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏகாதேசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி. அடுத்ததா இன்னைக்கு இந்த ஏகாதேசி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் 11 மணி 34 நிமிடங்கள். அந்த வகையில இந்த 11ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். இந்த 11ங்கிற நம்பரை இந்த மாதிரி நாம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது இது அற்புதமான பலனை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். 11 டைம்ஸ் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க அந்த அரிசியில உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. நம்ம சேனல்ல எப்பயுமே நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லுங்க. பொதுவா ஸ்வஸ்திக் சின்னத்தை நாம வரைஞ்சிட்டு இந்த அஃபர்மேஷனை பயன்படுத்தும் போது இந்த ரெண்டோட காம்பினேஷனும் 100% ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னமும் 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நாம சொல்லக்கூடிய அஃபர்மேஷனும் நமக்கு 4 திசைகள்ல இருந்தும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். உங்க மனசுக்கே போதும்னு தோணும். அது வரைக்கும் இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்துக்கொண்டு போய் நீங்க சமைக்கிறதுக்கு அரிசி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அரிசி டப்பால கொட்டி வச்சிருங்க. அரிசியை நாங்க மூட்டையோட தாங்க வைப்போம்னு சொல்றவங்க இந்த அரிசிய தனியா ஒரு டப்பால கொட்டி வச்சுக்கிட்டு நாளைக்கு சமையலுக்கு இந்த அரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது கூட கொஞ்சம் அரிசி சேர்த்தும் நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அரிசி டப்பால கொட்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த அரிசிய நீங்க எப்பயும் போல தினமும் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படி நாம பரிகாரத்துக்கு பயன்படுத்தின இந்த அரிசிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம சமைச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அதை மறந்து போய் 3-4 மாசம் கழிச்சு பார்த்துட்டு இந்த அரிசியை என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒண்ணு மறுநாளே நீங்க சமையலுக்கு பயன்படுத்திருங்க. அப்படி இல்லைன்னா அரிசி டப்பால கொட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தினம் சமைக்கும் போது அந்த அரிசியை யூஸ் பண்ணிடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள்ல அரிசியை வச்சு செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.